ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்க மீன்களெல்லாம் இப்போ எந்த அளவில் இருக்குது, எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, அவங்களையும் காட்டுறேன். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் கப்பி தான் வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த தாவரத்துக்கு கீழே ஒளிஞ்சிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே நிறைய ஷார்ட்ஸ்லாம் சொல்லியிருப்போம். இதை பார்த்தீங்களா, ஃபுல் பிளாக் கப்பி தான் இது ஃபுல்லாக. நாலும் அங்கே தெரியுதா. அது மட்டும் இல்லாமல் இங்கே கொஞ்சம் கலரான ஒரு கப்பியும் இருக்குது. இந்த கப்பியோட சரியான நம்மளுக்கு பேர் தெரியல, அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் அந்த மீன்களை. இந்த ஃப்ளஷ் டேங்குக்குள்ளே தான் அந்த 2 மீன்களை வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா அந்த மீனை சின்ன ஒரு டம்ளர், கண்ணாடி டம்ளரில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அது மேல் ஃபிஷ் நல்லா கலராக அழகாக இருக்குது. இதுவுக்கும் அந்த மண்டை இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரெட்டு, அதாவது டாட் மாதிரி ரெட்டாக இருக்குது. இந்த மீன் பேர் கப்பி, அது எல்லாரும் பொதுவாக சொல்கிறது. ஆனால் இந்த குறிப்பிட்ட பெயர் என்ன அப்படின்னு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஃபீமேல் ஃபிஷ்ஷே. இல்லை மேல் இன்னும் அழகாகவே இருக்குது. அது நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் அந்த ஃப்ளஷ் டேங்குக்குள்ளே வச்சுருக்கோம். இந்த மீன் குட்டி போட ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். சீக்கிரமாகவே குட்டி போட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீனையும் நம்ம மெதுவாக பிடிச்சி காட்டுறோம் பாருங்கள். இது ஃபுல் பிளாக் கப்பி. இதில் நம்ம 2 பேர் வாங்கியிருந்தோம். இந்த மீனில் மேல் ஃபிஷ்ஷை தான் நம்ம இப்போ பிடிச்சோம். எவ்வளோ ஃபுல்லாக பிளாக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஏற்கனவே குட்டியும் போட்டுட்டாங்க. அதில் இருக்க குட்டிகளை தான் கீழே ஒரு பாக்ஸில் வச்சுருக்கோம், அதை காட்டுறேன். இதில் பாருங்கள் அந்த மேல் ஃபிஷ் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பிளாக்காக. பார்த்தீங்களா, கண்ணாடி கிளாஸில் தான் இது நல்லா தெரியும். நம்ம மேலே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் என்ன தான் இருந்தாலும் ஒழுங்காக தெரியாது. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக தெரியுதுன்ட்டு. இவங்க இனி திருப்பிக்கும் குட்டி போடணும்னு நமக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. எப்போ குட்டி போடணும்னு பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த ஃபுல் பிளாக் கப்பி போட்ட குட்டிகள் இருக்குது தெரியுமா, அதில் நமக்கு ஒரு 12 குட்டி மீன்கள் கிடச்சிருக்கு. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. அந்த மீன்களையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்காங்கன்ட்டு. நமக்கு கிடைச்ச அந்த 12 குட்டிகளையும் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் வச்சுருக்கோம். பாருங்கள் நல்லா தெரியுவாங்க வீடியோவில். எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காங்க பார்த்தீங்களா. வீடியோவில் தெரிகிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. அதில் ஒரு மீனை எடுத்து நம்ம அந்த கண்ணாடி கிளாஸில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. அது நமக்கு இப்போ கிடைச்சது ஃபீமேல் ஃபிஷ் மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அது அவ்வளோக்கு கலர் இல்லை. இன்னும் பெருசானால் அதில் கலர் வருமா என்னான்னு நமக்கு தெரியலை. இப்போ அது பார்க்க ஃபீமேல் ஃபிஷ் மாதிரி தான் இருக்குது. கலர் நல்லா டார்க் பிளாக்காக இல்லை. பாருங்கள், இதுதான் அந்த கப்பியோட குட்டி. இந்த வீடியோலையும் லைட்டாக தான் தெரியுது. இன்னும் சீக்கிரமாகவே ஒரு 2 வாரங்களில் அது பெருசாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு நல்லா காட்டுறேன். அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.